சென்னை துறைப்பாக்கத்தில் தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை மறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் தங்கச் சங்கிலியை பறித்ததோடு சேட்டையிலும் ஈடுபட்டு போலீசாரிடம் சிக்கியவன் தூத்துக்குடி மாவட்டம் நீராவி கிராமத்தைச் சேர்ந்த மொட்டை முருகன் என்கிற நீராவி முருகன். இந்த சம்பவத்தில் அவனுக்கு கை கால்களில் மாவுக்கட்டு போடப்பட்டாலும் திருந்தாத அவன் புறநகர் பகுதியில் உள்ள வீட்டுக்குள் புகுந்து பெண்ணிடம் அத்துமீறியதோடு வீட்டில் இருந்த பெரிய டிவியை திருடிச் சென்றான். அந்த வழக்கிலும் போலீசாரிடம் சிக்கிய நீராவி திருந்தாத கெட்ட ஆவியாகவே பலம் வந்தான். தனியாக சிக்கும் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபடுவதையும் கொள்ளையடிப்பதையும் வாடிக்கையாக மாற்றிய நீராவி முருகன் கடந்த மாதம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையில் உள்ள டாக்டர் சக்திவேல் என்பவரது வீட்டுக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த 280 சவரன் நகைகள், 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வீட்டுக்கு வெளியே நின்ற இனோவா கார் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. கொள்ளையடித்த நகைகளுடன் குஜராத்திற்கு சென்று பதுங்கியிருந்த நீராவி முருகன் ஜீன்ஸ் பேண்ட், வெள்ளை லெனின் ஷர்ட், காலில் பிராண்டட் ஷூ என்று அரசியல்வாதி போல ஊருக்குள் ஊடுருவிய தகவல் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறைக்கு தெரிய வந்தது. எப்போதும் 2 அடி நீள பட்டாக்கத்தியுடன் வலம் வரும் நீராவி முருகன் போலீசுக்கு சவால் விடும் வகையில் சிக்காமல் தண்ணி காட்டி வந்ததால் அவனை பிடிப்பதற்கு ஏடிசி லாவண்யா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இதில் எஸ்ஐ இசக்கிராஜா இடம்பெற்றிருந்தார். தனிப்படை போலீசார் நீராவி முருகன் பயன்படுத்திய செல்போன் சிக்னலை வைத்து அவனை பின்தொடர்ந்தனர். நாங்குநேரி அருகே சீமக்கருவேல மரக்காட்டுக்குள் பதுங்கியிருந்த நீராவி முருகனை சுற்றி வளைத்த போலீசார் அவனை பிடிக்க முயன்றனர். அப்போது தன்னை பிடிக்க வந்த போலீசாரை கத்தியால் கடுமையாக தாக்கியதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அதற்குள் சுதாரித்துக் கொண்ட எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டு சரணடையச் சொல்லி எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. அதனை கேட்காமல் அவரையும் வெட்டியதாக கூறப்படும் நிலையில் போலீசாரின் உயிரை காக்கும் பொருட்டு அதிரடியாக என்கவுண்டர் செய்து ரவுடி நீராவி முருகனை சுட்டு வீழ்த்தியதாக திருநெல்வேலி எஸ்பி சரவணன் தெரிவித்தார். திண்டுக்கல் நடந்த கொள்ளை வழக்கில் தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த எஸ்ஐ இசக்கி ராஜா மற்றும் அவனுடைய தனிப்படையினர் இங்கே தேடி வந்தபோது களக்காடு பகுதியில் அவனை சுற்றி வளைத்த போது அவன் காவல் ஆளுநர்களை தாக்கியதனால தற்காப்புக்காக வேண்டி அவருடைய கை துப்பாக்கினால் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவர் இறந்திருக்காரு. அவனுடைய கிட்டத்தட்ட அவன் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. குறிப்பாக பெண்களை டேரிங்காக கத்தியை காமிச்சு அசால்ட் பண்ணி வழிப்பறி பண்ணுறவன். அதே போல் அடுத்தடுத்து ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு அதோட போக மாட்டான். அடுத்தடுத்து 4-5 அஃபென்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுவான். அதே போல் பார்த்திங்கன்னா அவன் காவல் ஆய்வாளர் கூட எப்பயுமே போலீஸ் அசால்ட்டை பண்ணுறாங்க வழக்கமாக. இது சம்மந்தமாக இங்கே களக்காடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணைக்காக நீதித்துறை நடுவருக்கு இது அனுப்பப்படும். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் உயர் அதிகாரிகள் ரவுடி நீராவி முருகனின் சடலத்தை அங்கிருந்து பிணக்கூராய்வுக்கு எடுத்துச் செல்ல அறிவுறுத்தினர். தூத்துக்குடி திமுக பிரமுகர் ஏசி அருணா கொலை வழக்கு உள்ளிட்ட 39 வழக்குகளுக்கும் மேல் நீராவி முருகனுக்கு தொடர்பு இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் நீராவி முருகனின் தாக்குதலில் காயமடைந்த எஸ்ஐ இசக்கிராஜா, போலீசார் சத்யராஜ், ஷேக் முபாரக், காங்குமணி ஆகியோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை எஸ்பி தெரிவித்தார். கையில் கத்தியை எடுத்த நீராவி முருகனின் அடாவடி வாழ்க்கை போலீசாரின் துப்பாக்கியால் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன், நெல்லை முத்துக்குமாரசாமி மற்றும் வேல்ராஜ்.